ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 25. துக்கப்படுவதற்கெல்லாம் நேரம் இருக்கும் என்று தீவிர உணர்ச்சியுடன் போராடி கொண்டிருந்த லெங்டன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இப்பொழுது செயலில் இறங்க வேண்டிய நேரம். துப்பாக்கியால் சுட்டவனை பிடிப்பதற்கு உதவக்கூடிய வகையில் உள்ள எந்த ஒரு தகவலையும் பெறுவதற்கு மியூசியத்தின் பாதுகாப்பு பதிவுகளில் தேடுமாறு வின்ஸ்டனை முன்னதாகவே கேட்டுக்கொண்டிருந்தார் லெங்டன். பின்னர் பிஷப் வால்டஸ்பினோவுக்கும் எபிலாவுக்கும் இடையில் உள்ள எத்தகைய தொடர்புகளையும் பற்றி ஆராயுமாறும் அவனிடம் கூறியிருந்தார். அச்சமயத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்த ஏஜென்ட் பொன்சேகா தொலைபேசி தொடர்பிலேயே இருந்தார். சரி சரி என்று கூறிக்கொண்டிருந்தார். உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் என்று அழைப்பை முடித்து கொண்ட பொன்சேகா தன்னுடைய கவனத்தை அருகாமையில் நின்றபடி வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஆம்ரா மீது திரும்பினார். மிஸ் வைடல், நாம் போகலாம் என்று தெரிவித்த பொன்சேகாவின் தொனி கூர்மையாக இருந்தது. உடனடியாக உங்களை அரச மாளிகைக்குள் பாதுகாப்பாக அழைத்து வந்துவிடும்படி டான் ஜூலியன் வலியுறுத்தியுள்ளார். ஆம்ராவின் உடல் வெளிப்படையாகவே விரைப்பானது. ஹெட்மண்டை இப்படியே விட்டுவிட்டு வர முடியாது என்ற அவள் போர்வைக்கு கீழே நிலை குலைந்திருந்த சடலத்தை நோக்கி நகர்ந்தாள். இந்த விஷயத்தை உள்ளூர் அதிகாரிகள் கவனித்துக் கொள்வார்கள் என்று பதிலளித்தார் பொன்சேகா. பிரேத பரிசோதனையாளர் வந்து கொண்டிருக்கிறார். மிஸ்டர் கிரிஷ் மரியாதையுடனும் பெரும் அக்கறையுடனும் கவனித்துக் கொள்ளப்படுவார். இத்தருணத்தில் நாம் போயாகத்தான் வேண்டும். நீங்களும் ஆபத்தில் இருக்கிறீர்களோ என்று பயப்படுகிறோம். நான் ஆபத்தில் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்று அவரை நோக்கி வந்த ஆம்ரா அறிவித்தாள். என்னை சுடுவதற்கு அந்த கொலைகாரனுக்கு சரியான சந்தர்ப்பம் இருந்தும் அவன் சுடவில்லை. அவன் ஹெட்மண்டை தேடிதான் வந்திருக்கிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. மிஸ் வைடல், பொன்சேகாவின் கழுத்து நரம்புகள் புடைத்தன. நீங்கள் மெட்ரிட்டிற்கு வர வேண்டும் என இளவரசர் விரும்புகிறார். உங்களுடைய பாதுகாப்பை பற்றி அவர் கவலைப்படுகிறார். முடியாது, அவள் பதிலடி கொடுத்தாள். அரசியல் சரிவை பற்றிதான் அவர் கவலைப்படுகிறார். நீளமாக மூச்சை உள்ளிழுத்த பொன்சேகா மெதுவாக மூச்சு விட்டபடி குரலை தாழ்த்தி கொண்டார். மிஸ் வைடல், இன்றிரவு நடந்திருப்பது ஸ்பெயினுக்கு விழுந்திருக்கும் மிகப்பெரிய அடி. இது இளவரசருக்கும் மிகப்பெரிய அடிதான். இன்றிரவு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தியது ஒரு துரதிர்ஷ்டவசமான முடிவுதான். வின்ஸ்டனின் குரல் லெங்டனின் தலைக்குள் சட்டென்று பேசியது. புரொஃபசர், இந்த கட்டிடத்தின் வெளிப்புற புகைப்பட காட்சிகளை மியூசியத்தின் பாதுகாப்பு குழு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏதோ கண்டுபிடித்திருப்பது போன்றும் தெரிகிறது. இதை கேட்டுக்கொண்ட லெங்டன் பொன்சேகாவை நோக்கி கையசைத்து ஆம்ராவை கண்டித்து கொண்டிருந்தவரை குறுக்கிட்டார். சார், தப்பிச் சென்ற காரின் மேல் பகுதியை மியூசியத்தின் கூரை பகுதி கேமராக்கள் பதிவு செய்திருப்பதாக கம்ப்யூட்டர் சொல்கிறது. அப்படியா? பொன்சேகா ஆச்சரியத்துடன் பார்த்தார். வின்ஸ்டன் தனக்கு அளித்த தகவலை உள்ளபடியே கூறினார் லெங்டன். சேவை பகுதியில் இருந்து ஒரு கருப்பு சேடான் கார் சென்றிருக்கிறது. அந்த கோணத்திலிருந்து லைசன்ஸ் பிளேட்டை பார்க்க முடியவில்லை. முன்பக்க கண்ணாடியில் ஒரு வழக்கத்திற்கு மாறான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி ஸ்டிக்கர்? பொன்சேகா வற்புறுத்தினார். அதை கண்டுபிடிக்க நாம் உள்ளூர் அதிகாரிகளை உஷார்படுத்தலாம். அந்த ஸ்டிக்கர் லெங்டன் தலையில் பதிலளித்தான் வின்ஸ்டன். என்னால் அடையாளம் காணக்கூடியது அல்ல. ஆனால் அதனை இந்த உலகத்திற்கு தெரிய வந்துள்ள எல்லாவித சின்னங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தா ஒரே ஒரு பொருத்தத்தை கண்டுபிடித்திருக்கிறேன். இவை எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக எப்படி வின்ஸ்டனால் செய்ய முடிகிறது என லெங்டன் வியந்தார். எனக்கு கிடைத்திருக்கும் பொருத்தம் என்றான் வின்ஸ்டன் ஒரு பிரதான ரசவாத குறியீட்டிற்கானது. அது ஒன்றிணைப்பு. நீ சொன்னது புரியவில்லையே. ஒரு பார்க்கிங் பகுதியின் சின்னத்தையோ அல்லது அரசியல் அமைப்பின் சின்னத்தையோ தான் லெங்டன் எதிர்பார்த்தார். அந்த கார் ஸ்டிக்கரின் சின்னம் ஒன்றிணைப்பா? பொன்சேகாவும் பார்த்தார். ஒன்றும் புரியவில்லை. ஏதாவது தவறாக இருக்கலாம் வின்ஸ்டன் என்றார் லெங்டன். ஒரு ரசவாத நிகழ்முறைக்கான சின்னத்தை எதற்காக ஒருவர் காட்சிக்கு வைத்திருக்க வேண்டும்?
தெரியவில்லை என்றான் வின்ஸ்டன். எனக்கு கிடைத்த ஒரே பொருத்தம் இதுதான். 99% பொருத்தப்பாட்டை தான் நான் காட்டுகிறேன். லிங்டனின் காட்சி புலன் நினைவாற்றல் ஒன்றிணைப்பதற்கான அந்த ரசவாத குறியீட்டை சட்டென்று கற்பனை செய்து பார்த்தார். காரின் ஜன்னலில் நீ எதை பார்த்தாய் என்று துல்லியமாக விவரித்து சொல் வின்ஸ்டன். கம்ப்யூட்டர் உடனடியாக பதில் சொன்னது. அந்த சின்னத்தில் ஒரு செங்குத்து கோடு இருக்கிறது. அதில் குறுக்காக 3 கோடுகள் செல்கின்றன. அந்த செங்குத்து கோட்டின் உச்சியில் மேல் நோக்கி பார்த்தபடி இருக்கும் ஒரு வில் வளைவு உட்கார்ந்திருக்கிறது. துல்லியம்தான். லிங்டன் புருவத்தை தெரித்தார். உச்சியில் உள்ள வளைவு, அதற்கு மூடுகற்கள் உண்டா? ஆமாம், ஒரு குறுகலான படுகிடை கோடு ஒவ்வொன்றின் கையிலையும் இருக்கிறது. அப்படியென்றால் அது ஒன்றிணைப்பு தான். லிங்டன் ஒரு கணம் குழம்பினார். வின்ஸ்டன், பாதுகாப்பு படங்களில் இருந்த அந்த படத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? நிச்சயமாக. என்னுடைய கைபேசிக்கு அனுப்பு, ஃபோன்சேகா வலியுறுத்தினார். அந்த ஏஜென்ட்டின் கைபேசி எண்ணை வின்ஸ்டனுக்கு அனுப்பி வைத்தார் லிங்டன். சிறிது நேரத்தில் ஃபோன்சேகாவின் சாதனம் துணுக்கொலி எழுப்பியது. அந்த ஏஜென்ட்டை சுற்றி குழுமிய அனைவரும் புள்ளி புள்ளியாக தெரிந்த அந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தை பார்த்தனர். ஒரு தனி சேவை தளத்தில் இருந்த கருப்பு சேடான் காரை மேல்புறத்தில் இருந்து எடுத்த புகைப்படம். உறுதியாகவே சொல்லலாம், முன் கண்ணாடியின் கீழ் இடதுபுற மூலையில் வின்ஸ்டன் விவரித்திருந்த அதே சின்னத்தை கொண்டிருந்த ஸ்டிக்கரை தான் லிங்டன் பார்த்தார். ஒன்றிணைப்பு! எத்தனை விசித்திரம்! குழம்பி போன லிங்டன் ஃபோன்சேகாவின் திரையில் தெரிந்த புகைப்படத்தை தன் விரல்களால் பெரிதுபடுத்தினார். சாய்ந்து நின்ற அவர் மிக நுணுக்கமாக அந்த படத்தை ஆராய்ந்தார். சட்டென்று லிங்டன் அதிலுள்ள பிரச்சனையை கண்டார். இது ஒன்றிணைப்பு அல்ல என்றார். அந்த படம் வின்ஸ்டன் விவரித்திருந்ததற்கு மிக நெருக்கத்தில் இருந்தாலும் அது துல்லியமானது அல்ல. குறியீட்டலில் நெருக்கத்திற்கும் துல்லியத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை நாஜிக்களின் சுவாஸ்திக்காகவும் செல்வ வளத்தை குறிப்பதற்காகவும் பௌத்த குறியீட்டிற்கும் இடைப்பட்ட அளவுக்கான வித்தியாசம் எனலாம். இதனால்தான் கம்ப்யூட்டர்களை காட்டிலும் மனித மனம் சில சமயங்களில் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வெறும் ஒரே ஒரு ஸ்டிக்கர் அல்ல என்றார் லிங்டன். 2 வெவ்வேறு ஸ்டிக்கர்கள் கொஞ்சம் ஒன்றின் மீது ஒன்று படிந்திருக்கின்றன. அடியில் உள்ள ஸ்டிக்கர் பேப்பல் சிலுவை எனப்படும் ஒரு பிரத்யேக சிலுவை. இது இப்பொழுது மிகவும் பிரபலம். வாடிகன் வரலாற்றிலேயே மிகவும் தாராளமான போப்புக்கான தேர்தலின் போது உலகம் முழுவதிலும் இருந்த ஆயிரக்கணக்கானவர்கள் போப்பிற்கு அவருடைய புதிய கொள்கைகளை ஆதரிக்கும் வகையில் முச்சிலுவையை காட்டினார்கள். மாசாசூசெட்ஸில் உள்ள லிங்டனின் சொந்த ஊரான கேம்பிரிட்ஜிலும் இது நடந்திருக்கிறது. உச்சியில் இருக்கும் யூ வடிவ குறியீடு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஸ்டிக்கர் என்றார் லிங்டன். இப்போது நீங்கள் சரியாக சொல்வது போல் தெரிகிறது என்றான் வின்ஸ்டன். இந்த நிறுவனத்தின் தொலைபேசி எண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன். மறுபடியும் வின்ஸ்டனின் வேகத்தை கண்டு வியந்தார் லிங்டன். அவன் ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் சின்னத்தை கண்டுபிடித்திருப்பான். பிரமாதம் என்றார் லிங்டன். நாம் அவர்களை அழைத்தால் அவர்களாலேயே அந்த காரை தடங்காண முடியும். ஃபோன்சேகா குழம்பி போய் காணப்பட்டார். காரை கண்டுபிடிப்பதா? எப்படி? இது வாடகை கார் என்ற லிங்டன் முன்புற கண்ணாடியில் தனிப்பட்ட பாணியில் இருந்த யூவை சுட்டி காட்டினார். இது ஒரு யூபர். அத்தியாயம் 25 முடிந்தது.